தாவேகாவுக்கு நாங்க கொடுத்த அந்த ஆதரவு நிலைப்பாடை தொடரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நாங்க யோசிக்கலான் இருக்கோம்னு விசிகா கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னும், இதுக்கப்புறம் தாவேகாவுக்கு அடுத்த 5 ஆண்டுகள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன மாதிரி இருக்கும், என்னென்ன சவால்களை அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் ஆனந்த். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருமாவளவன் அவர்கள் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே கட்சி கூட 2 பிரிவா பிரிஞ்சிருக்காங்க. ஒன்னு இபிஎஸ் தலைமையிலான ஒரு அணியும், இன்னொன்னு பக்கம் சிவி சண்முகம் அவங்க எஸ்பி வேலுமணி இவங்கள தலைமையிலான ஒரு அணியா பிரிஞ்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே சட்டப்பேரவையிலேயே மாத்தி மாத்தி அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. இபிஎஸ் அணி வந்து ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க விசிகா டிவிகேக்கு. எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் அணி வந்து டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அதனால் 144 மெஜாரிட்டி வாங்கினாங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல. இந்த இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த 25 எம்எல்ஏக்களையும் மாவட்ட செயலாளர் இந்த மாதிரியான கட்சி பொறுப்புல வகிப்பாங்கள அது எல்லாத்தையுமே நீக்கி அதுக்கு பிறகு வேற ஒரு ஆளை போட்டாங்க. இதனால ஏடிஎம்கே கூட நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. கட்சி 2ஆ பிரிய போகுது. அப்படி 2ஆ பிரிஞ்சா கட்சி யாருக்கு கிடைக்கும்? ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் பாத்துருக்கோம் நம்ம இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரிஞ்சிருக்கிறாங்க. நமக்கு ரொம்ப ஃபேமஸா தெரிஞ்சு. அப்படிங்கிறப்ப அப்படி பிரிஞ்சுச்சுன்னா ரெட்டை லட்சணம் யாருக்கு போகும், ஏடிஎம்கே யாருக்கு போகும், யாரு கட்சியை விட்டு நீக்கப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வேண்டியிருக்கு. இது ஃபர்தரா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இனி பொறுத்து தான் தெரியும். ஆனா டிவிகே கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்போஸ் ஏடிஎம்கே வந்து, ஏன்னா ஏடிஎம்கேல வந்து சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட கொள்கையும் டிவிகேவோட கொள்கையும் ஒண்ணுதான். டிஎம்கே வந்து தமிழ்நாட்டை வந்து அப்புறப்படுத்தணும், தமிழ்நாட்டுல டிஎம்கே இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான். அப்படிங்கிறப்ப ஆதரவு தெரிவிச்சு அவங்க சப்போஸ் கட்சியில சேர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு என்டிஏ அலைன்ஸ் மாதிரியான ஒரு கூட்டணியில பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கிற பார்ட்டி வந்து டிவிகே கூட ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல நாங்களும் லெப்ட் ஹேண்ட் பார்ட்டிஸும் நாங்க இருக்கணுமா, நாங்க வந்து ஆதரவு கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நாங்க யோசிப்போம் அப்படின்னு சொல்லி விசிகா தலைவரான திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க. எங்களோட இது வந்து மதவா சக்திகள் பிஜேபி சப்போர்ட் பண்ற கட்சி உள்ள வந்துடக்கூடாதுங்கிறது தான் எங்களோட ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு. அதனால தான் நாங்க டிஎம்கேக்கு வந்து ப்ரீ போலிங்க்கு நாங்க சப்போர்ட் பண்ணோம். தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணோம். மற்ற இந்த மாதிரியான மதச்சார்பற்ற கட்சிகளா சேர்ந்து நாங்க கூட்டணி வகிச்சோம். நாங்க சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்தோம். ஆனா இப்படி ஒரு அலைன்ஸ் வந்து ஏடிஎம்கேல இருந்து டிவிகேக்கு வர பட்சத்துல நாங்க வந்து எங்க ஆதரவு நிலைப்பாடை பத்தி யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விசிகா சொல்றாங்க. விஜய் அவர்கள் என்ன ஸ்டாண்டுக்கு போறாங்கன்னு தெரியல. அது போக பாத்தீங்க அப்படின்னா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இபிஎஸ் அவர்களை கூட, அதாவது ஏடிஎம்கேவோட கட்சி தலைவரான இபிஎஸ் அவர்களை கூட சந்திக்காத டிவிகே தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி அவங்கள போய் சந்திச்சாங்க அந்த எம்ஆர்சி நகர்ல போய். அப்படிங்கிறப்போ ஒருவேளை அவங்களே வந்து இந்த ஆதரவை இந்த சப்போர்ட்டை வந்து அவங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவங்க வந்து கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா நாங்க எங்களை வந்து யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விசிகா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கட்சி மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இந்த 234 தொகுதிகள் நின்னாங்க. இந்த 108 இடங்களை ஜெயிச்சாங்க. இந்த 108 இடங்கள்ல டிவிகே ஜெயிச்சதுக்கான காரணம் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 98% சொல்லலாம் விஜய் அவர்களுக்காக தான். நிறைய இடங்கள்ல வேட்பாளர் யாருன்னே தெரியாது மக்களுக்கு. இந்த வேட்பாளர் வந்து ரொம்ப நல்லவரா, இந்த வேட்பாளருக்கு பின்னாடி கிரைம் ரேட் ஏதாவது இருக்கா, ஏதாவது ஒரு கிரிமினல் இது இருக்கா, வழக்கு இது இருக்கா, அதெல்லாம் யோசிக்கல. விஜய் ஒரு கட்சி விசில் சின்னம், கண்டிப்பா விஜய் நல்லது பண்ணுவாருங்கிற ஒரே நம்பிக்கையில தான் கிட்டத்தட்ட 1,76,00,000 ஓட்டுக்கிட்ட வந்திருக்கு விஜய் அவர்களுக்கு. அப்படிங்கிறப்ப கட்சிக்குள்ள கொஞ்சம் நிறைய டீகோட் பண்ணி பாக்குறப்ப ஆல்ரெடி கட்சிக்குள்ள வாச்சாத்தி படுகொலைக்கு காரணமான சூத்திரதாரி உள்ள இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறாங்க. இது போக லாட்டரி டிக்கெட், இந்தியாவில் லாட்டரி டிக்கெட்டை இது பண்ற ஒருத்தர் உள்ள இருக்காரு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பகிரங்கமா ஒரு ஓப்பன் ஸ்டேஜ்ல நான் இந்த ஜாதி தான், என்ன மீறி என் ஜாதி என்ன பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேட மக்கள் மத்தியில பேசக்கூடிய ஒருத்தர் இருக்காரு. அப்படிங்கிறப்ப இவங்க எல்லாரும் வச்சா நீங்க நல்ல ஆட்சி கொடுத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய கேள்வி வருது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும், இது என்னோட தனிப்பட்ட முடிவு, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பனா ஒரு மேடை போட்டு ஒருத்தன் வந்து அசியமா கெட்ட வார்த்தைகளா எல்லாரும் மத்தியிலும் பேசுறதும், நான் இந்த ஜாதி தான் அப்படிங்கிறத தன்னோட ஜாதியை வந்து காமிக்கிறது ஒண்ணுதான். இதான் என்னோட இது. அப்படிங்கிறப்ப இந்த கட்சியில இருக்கிற ஒருத்தர் வந்து ஓப்பனா சொல்லியிருக்காப்ல, என்ன மீறி என் ஜாதி, நான் இந்த ஜாதி தான், என்ன மீறி என்ன பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு வந்து அவர் எம்எல்ஏவர் ஆயிருக்காப்ல அந்த தொகுதியில ஜெயிச்சு. இவங்க எல்லாரையும் வச்சு விஜய் அவர்கள் வந்து
பக்கா பியூரான இதுக்கு முன்னாடி இருந்த தப்புகளை கிளியர் பண்ற மாதிரியா கவர்மெண்ட்டை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படி கொடுத்தா அது வரவேற்கத்தக்கது. உண்மையாவே தன்னோட எம்எல்ஏக்களாகட்டும், தன்னோட கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் எல்லாரையுமே ரொம்ப ஒரு பயங்கரமா ஒரு ஸ்ட்ரிக்டா இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா கட்சியை ஒன்னிக்கிறேன், ஏதாவது ஒரு தண்டனை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கட்சி தலைவரா அவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல சிஎம்மா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க வந்து ஃபர்தரா 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா கட்சிக்குள்ளேயே நிறைய, ஏன்னா இப்போ வந்து 234 வேட்பாளர்களுமே புது ஆள் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. எல்லாருமே புது ஆள். நம்மள மாதிரியான சாதாரண ஆள் அப்படின்னா பிரச்சனை இல்லை. நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து நவீன ஏழை அப்படிங்கிறாங்க. 2 கோடி 3 கோடிக்கு பேங்க்ல டெபாசிட் வச்சிருக்கிறாங்க, காரு வச்சிருக்கிறாங்க, தங்கம் வந்து 25 50 பவுன் கூட வச்சிருக்காங்க, வெள்ளி வந்து இடக்கணக்கில் வச்சிருக்காங்க, 2 கிலோ 3 கிலோ வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு வந்து கார் கிடையாது. எங்க அம்மாவுக்கு வந்து வாடகை வீட்டுக்கு எங்க அம்மாவுக்கு வீடு வந்து வாடகை வீட்டுல தான் அவங்க இருக்கிறாங்க. நாளைக்கு அடுத்த மாசம் வாடகைக்கு அவங்களுக்கு எப்படி நான் வாடகை பே பண்ண போறேங்கிற மாதிரியான ஒரு நவீன ஏழைகளா எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்காகலாம் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடல. விஜய் அவர்களுக்காக மட்டும்தான் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரையுமே தயவுசெய்து அவங்க வந்து கரெக்டா இது பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், கரெக்டா அவங்க எல்லாத்தையும் ப்ராப்பரா இது பண்ண ஆர்கனைஸ் பண்ணணும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா கட்சி பேர் கெடுதோ இல்லையோ விஜய் அவர்கள் பேர் கெடும். ஏன்னா ஓட்டு போடுறதுல விஜய்க்காக தான், சிஎம் விஜய் அவர்களுக்காக தான் இவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க. இப்போ எல்லாருமே பியூரா இருக்காங்க அப்படின்னா இல்ல. அதுல ஒரு இது வந்து தெரிஞ்சது. இப்ப நானுமே நிறைய சேனல்ல பார்த்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு 15% இல்ல 25% கிட்ட இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு அணியா திரண்டுகிட்டு இதுக்கு முன்னாடி பண்ண கவர்மெண்ட்ஸ் மாதிரியே ஊழல் பண்றது, எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றது. இப்போ நம்ம நம்ம வந்து எம்எல்ஏ ஆயிட்டோம், நம்ம மந்திரி ஆயிட்டோம் அப்படிங்கிறப்ப இஷ்டத்துக்கு ஊரை அடிச்சு உலையில போடுறது, இந்த மாதிரி வேலைகள் பார்க்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்படிங்கிறப்ப இது எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இருக்கு. இதெல்லாம் கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு பக்காவான ஒரு கவர்மெண்ட் அவங்களால அடுத்த 5 வருஷத்துக்கு ஃபார்ம் பண்ண முடியும். இன்னொன்னு விசிகா, சிபிஐ, சிபிஎம் இந்த கட்சிகள், காங்கிரஸ் வந்து பிரச்சனை இல்லை. இந்த 3 பார்ட்டிஸ் பொறுத்தளவுல அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்க கட்சிகள் கூட சப்போஸ் விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க மேபி பின்வாங்க சான்ஸ் இருக்கு. நாங்க வந்து எங்க ஆதரவு நிலைப்பாடு விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படிங்கிறப்ப விஜய் அவர்கள் என்ன இது பண்ண போறாங்க? ஆல்ரெடி விஜய் அவர்கள் பண்ண அந்த ஒரு தேர்தல் தேர்தல் அவங்க முன் வச்ச அந்த ஒரு இதை தீர்மானம் எல்லாத்தையுமே இது பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாலாம் ஃபாலோ பண்ணல. திமுக வந்து தீய சக்தி, திமுக வந்து எங்களோட அரசியல் எதிரினாங்க. அவங்க கூட என்னைக்குமே இது கிடையாது, அலைன்ஸ் கிடையாது, கூட்டணி கிடையாதுட்டாங்க. அது மாதிரி நடந்துருச்சு. பிஜேபி வந்து எங்களோட கொள்கை எதிரி அப்படின்னாங்க. ஓகே. ஆனா அதே நேரத்துல ஏடிஎம்கே வந்து ஊழல்வாசிகள் அப்படின்னாங்க. ஆனா அவங்க கூட இருக்கிற நிறைய பேர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்ப சப்போஸ் அந்த கட்சியில இருந்து நிறைய பேர் இங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து இந்த டிவிக்கு ஜாயின் பண்றாங்க அப்படின்னா டிவிக்கும் ஏடிஎம்கே என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? அங்க இருக்கிற ஆள்லாம் இங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க என்ன விஜய் சார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டிஎம்கே வந்து கட்சியே வந்து ஒரு வாரிசு அரசியல், ஊழல்வாதிகள் அப்படி இப்படி எல்லாம் அலிகேஷன் வைக்கிறாங்க. அந்த அலிகேஷன் யார் மேல வைக்கிறாங்க? தனிப்பட்ட முக ஸ்டாலின் அவர்கள் மேலயா இல்ல கட்சியில இருக்க எல்லாரும் மேலும் தானே? அப்ப அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஊழல் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் எல்லாம் இங்க வராங்க. சப்போஸ் ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ஆள் வந்து திடீர்னு டிவிக்கு நான் சப்போர்ட் பண்றேன், நான் டிவிக்கு வந்து ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா நேற்று வரைக்கும் ஒரு கெட்ட சக்தியா, அதான் அவர் சொல்ற மாதிரி தீய சக்தியா இருந்தவங்க திடீர்னு நம்ம கட்சிக்கு வந்த உடனே நல்ல சக்தியா தூய சக்தியா மாறிடுவாங்களா? இப்போ 214 பேரும் புது ஆள் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து கரெக்டா ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு, நல்லது நடக்கும் நம்பலாம். ஆல்ரெடி இவங்க மேல கிரைம் ரேட் எல்லாம் இருக்கு. மாச்சாத்தி சூத்திரதாரி எல்லாம் உள்ள இருக்கிறாரு, அவங்களதான் விஜய் அவர்கள் வந்து பெரிதும் மதிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப உள்ள வந்து இவங்க எல்லாம் அவங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பண்ண வேலை இங்கேயும் ஃபார்ம் பண்ணாங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பேரளவு மாற்றமா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி டிஎம்கே கவர்மெண்ட் ரூல் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே கவர்மெண்ட் ரூல் பண்ணாங்க, இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி டிவிக்கான கவர்மெண்ட் ரூல் பண்றாங்க. மத்தபடி எந்த வித்தியாசமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், பேரளவு மாற்றமா இருக்கும். ஒரு நடைமுறையில வந்து பரவாயில்ல, அவங்க பண்ணதை வந்து இவங்க யாருமே பண்ணல, இவங்க எல்லாருமே ரொம்ப பக்காவா ஒரு மக்களுக்கு என்ன வேணுமோ அதான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியானதான் மக்கள் எதிர்பார்த்து போட்டிருக்காங்க. இது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல.
இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சோசியல் மீடியால இவங்க ஃபேன்ஸ்லாம் டிவிகே தொண்டர்கள் இல்ல விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே அது அவங்க ஃபேன்ஸ் தானா இல்ல வேற ஏதாவது பார்ட்டியோட சப்போர்ட்டர் வந்து டிவிக்கு ஃபன் பண்றதுக்காக இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த நியூஸ அதை அவங்க டவுன்லோட் பண்ணி இவங்க கட்சி இவங்களோட அந்த சோசியல் மீடியால போட்டு பாத்தீங்களா தளபதி வந்ததுக்கு அப்புறம் ஓப்பனிங்கே பிளாஸ்ட் பண்ணிட்டாரு, வாத்தி ரைடு அடிச்ச பாலே 6 தான் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே உண்மையாவே டிவிக்கு ஃபேன்ஸ் தான் பண்றாங்களா இல்ல வேற கட்சிக்காரங்க பண்ணி சும்மா அவங்கள ஒரு மீம் மெட்டீரியல் மாதிரி மாத்துவோங்கிற மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. பழைய நியூஸ் எல்லாம் எப்படி சொல்ல இதுக்கு முன்னாடி வந்து நடந்த ஒரு ஒரு ரைடு இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப நடந்திருக்கு. விஜயர்கள் வந்து கையெழுத்து போட்ட சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுதுங்கிற மாதிரி காமிக்கிறது பண்றாங்க. அதையும் நிறைய நிறைய இன்ஃபுளுசர்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காட்டிடுறாங்க. இது எல்லாத்தையும் எப்படி இது பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி தமிழ்நாட்டுக்குள்ள கரெக்ட் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்களே இருக்கு. இதுல கட்சிக்குள்ளேயும் நிறைய விஷயங்களை அவங்க மாத்தணும். இது ரெண்டையும் விஜய் அவர்கள் எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்க? பெர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத ஒரு நல்ல ஆட்சி நம்ம பார்ப்போம். இல்ல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பழக்கப்பட்ட ஆட்சி இருக்குல்ல, அவங்க எப்போ அப்படிதானே ஓட்டு டைம்ல நம்ம காசு கொடுப்பாங்க. மத்த 4.5 வருஷம் அந்த 4.5 வருஷத்துல அவங்களுக்கு தேவையான பணங்களை வந்து ஊழல் பண்ணி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்குல அதுதான் இங்கேயும் ஃபார்ம் ஆகும். இது எப்படி அவங்க விஜய் அவர்கள் இது பண்ண போறாங்க அப்படிங்கிறது பொறுத்து இருந்தா பாக்குறோம். இன்னொன்னு என்ன அப்படின்னா இவங்களுக்கு பெரும்பான்மை இல்ல, தனி பெரும்பான்மை இல்ல, 108 தான் வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இவங்க எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும் இவங்க கூட தோழமை கட்சியா இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்குல பிசிகா சிபி சிபிஎம் எல்லாம் எல்லா நேரத்திலையும் ஆதரவு தெரிவிப்பான்னு சொல்ல முடியாது. எப்பனாலும் அவங்க ஆதரவு நிலைப்பாட வேண்டான்னு சொல்லி அதை விட்டு வெளியே போக சான்ஸ் இருக்கு. அதே நேரத்துல அப்படி ஆதரவு வேண்டான்னு சொல்லி வெளியே போறாங்கன்னா அந்த கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆயிரும், திரும்ப ரீஎலெக்ஷன் நடக்கும். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப நாங்க ஆதரவு தெரிவிச்சீங்கல்ல, எதுக்கு இப்ப ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னா எங்களுக்கு அவங்களுக்கு ஐடியாலஜி வேறுபடுது அப்படின்ட்டு ஒரே பேப்பர்ல முடிச்சுட்டு போயிருவாங்க ஆட்சியை. அதையும் அவங்க யோசிக்கணும். ஆல்ரெடி பிசிகா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு அமைச்சர் பதவி எதுவுமே வேணாம், நாங்க வெளியே இருந்து ஆதரவு தரோம். எங்களோட ஆதரவு எதுக்கு தரோம்? பிரசிடென்ட் ரூல் இம்ப்ளிமெண்ட் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்க ஆதரவு தரோம். அதனால மத்தபடி எங்க அமைச்சர் பதவிக்கு அதெல்லாம் தேவையில்லை, நாங்க ஆதரவு தர தேவை, நாங்க டிஎம்கே கூட்டணி எல்லாம் தொடர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விஜய் அவர்கள் எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஹேண்டில் பண்ண ரொம்ப நல்லது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்னங்கிறத பார்ப்போம். ரெண்டுல ஏதாவது நடக்கும். உண்மையாவே நல்லாட்சி இல்ல இல்ல ஆல்ரெடி பார்த்ததுதான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுல ஏதாவது நடக்கும். நீங்க என்ன பண்ண போறாங்க விஜய் அவர்கள்? நீங்க இந்த கவர்மெண்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப நான் சொல்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.